அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பினுடைய 17வது வகுப்பில் நம்ம இருக்கோம். சென்ற வகுப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த பெயருக்குரிய அந்த பொருளையும் அல்லாஹ் இந்த பெயருக்கான தனித்துவத்தை இந்த உலகத்தில் எப்படி கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற வரலாற்று செய்திகளையும் பார்த்தோம். அப்போ அல்லாஹ் தனக்கு சூட்டிக்கொண்ட இன்னொரு பெயரான ரப் அப்படிங்கிற பெயரை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கோம். ரப் அப்படின்றதுக்கான பொருள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பராமரிப்பவன், பாதுகாத்து வளர்ப்பவன், வளர்ப்பதில் செப்பனிட்டு வளர்ப்பவன் என்ற பொருட்களை இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. இல்லாமையிலிருந்து உருவாக்குறது, அதை மேம்படுத்துறது, அதை சுயமாக தானே நின்று முழுமையடையும் வரைக்கும் அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாட்டையும் செய்து கொடுப்பது, ரட்சிக்கும் வேலை, சீர்திருத்தக்கூடிய வேலை, தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய இந்த வேலையை ரப்பு என்ற சொல்ல இந்த எல்லா விஷயத்தையும் எல்லா வகையான பொருளையும் கொண்ட பண்புகளை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த ரப். அப்போ தொடர்ந்து கண்காணிக்கின்றான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு தாய் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைய கூட 24 மணி நேரம் அவளால் முழுமையாக பார்த்து கொள்ள முடியுமா என்றால், அதே சிந்தனையோடவே இருப்பாளாக என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னா அவள் குழந்தை தூங்குது அப்படின்னா அவள் மற்ற அலுவல்களில் பார்ப்பாள். இல்லை அவளுக்கு வேறு அலுவல்களில் அவள் போகும்போது ஈடுபடும் போது யாரிடமாவது அந்த குழந்தையை ஒப்படைத்து இதை பராமரித்து கண்காணிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலைமை தான் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான அந்த பாசமிகு உறவில் கூட குழந்தைய பராமரிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் தாய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நம்ம பார்க்குறோம். தாயையும் தந்தையும் இந்த ரப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு மொரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, பிள்ளையை வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சொல்லை தாய் தந்தைக்கு பயன்படுத்துவாங்க அரபியில். அப்போது இதே சிந்தனையில் அந்த தாய் தகப்பனால் இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை எடுத்துட்டு அதே இடத்துல நம்ம ரப்பை பொருந்தி பார்த்தோம் அப்படின்னா, ரப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டும் கூட அவனுடைய கண்காணிப்பும் அவனுடைய பராமரிப்பும் அவனுடைய உதவிகளிலிருந்து தேவையான அனைத்தையும் செய்பவன். அதிலிருந்து அவன் விலகுவதே இல்லை. அவனுடைய அந்த பராமரிப்பு பணிகள்லேருந்து அவன் விலகாமல் அந்த பணிகளை செஞ்சுட்டு வரான். இப்போ ஒரு தாய் தன் குழந்தைய மற்ற அலுவலர்களுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி கூட அல்லாஹ் என்ன செய்கிறதில்ல, ஒப்படைக்கிறதில்ல. அவங்கள விட்டு விலகாமல் அவங்க கூடவே இருந்து அவங்கள பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ திருக்குரானில் நபிமார்களுடைய வாழ்வின் அவங்களுடைய படிப்பினைகளிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க எதை பின்னணியாக வச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ரப்பு அப்படிங்கிற வார்த்தையின் முழுமையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. அப்போ அல்லாஹ் என்ற சொல் மட்டும் இல்லாமல் ரப்பு அப்படிங்கிற சொல்லையும் அந்த ரப்புக்குரிய அனைத்து தன்மைகளையும் உணர்ந்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும், அதாவது மனிதன் அவனுடைய தேவைகளுக்கு அவன்தான் பொறுப்பு அப்படின்னு இருந்தாலும், அந்த பொறுப்புகளில் இருந்தும் கூட அவனுக்கான பொறுப்பு அவனுக்குரியதாக இருந்தாலும் அவனுக்கே உரிய சில பொறுப்புகள், அவனுடைய கண்ணு காது, அவன் பார்க்கும் விஷயம், அவன் செயல்படுறது, அவனுடைய இயக்கம், மனித இயக்கம், அவனுடைய உடல் இயக்கத்திலிருந்து அவன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலிருந்தும் ரப்பு தான் பொறுப்பேற்று அவனை இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கான். அப்படிங்கிறத இந்த பொறுப்பாளன் ரப்பு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளன் அப்படிங்கிறத மனிதன் அவனுடைய விஷயத்திலிருந்தே அவனால் உணர முடியும். இதில் அல்லாஹ் எந்த தவறும் இல்லாமல் முழுமையாக இந்த மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான். ரப்பை புரிஞ்சு கொள்ள நம்ம 16வது அத்தியாயம் 78வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே. ஆனால்
நீங்கள் எதையும் அறியாதிருந்த நிலையில் உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான். அப்போது நீங்கள் எதையும் அறியாதிருந்த நிலையில் உங்களுடைய அன்னையரின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியேற்றினான். ஏன்னா இந்த ஒரு செயலுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் யாராலையும் எதுவும் ஏன் 10 மாதம் எதனால் அந்த குழந்தை வெளியேறுது, அந்த பாடி எப்படி இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வெளியேற்றுதுங்கிறதும் தெரியலை. அதே மாதிரி உங்களுடைய தாய்மார்களுடைய அந்த வயிற்றில் நீங்கள் இருக்கின்றீங்க இல்லையா, வல்லாஹூ அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லதஅலமூன ஷைஅன். நீங்கள் எதையுமே அறியாதவர்களாக இருந்தப்ப நீங்கள் எப்படி அந்த கர்ப்பையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதன் மூலியமாக அல்லாவை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். ஏன்னா கர்ப்பப்பையுடைய வளர்ச்சிக்கும் குழந்தையோட நிலைக்கும் பிறக்கும் போதும் என்ன ஆகுதுன்னா, கருப்பை வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடியதையும் அல்லாஹ் தான் செய்கிறான். அதை பல நிலைகளில் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அந்த பிறக்கும்போது அவங்க எப்படி பிறக்கிறாங்களாம், அறியாத நிலையில தான் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எடுத்து சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு செவிகள், பார்வை, இதயம், இது எல்லாத்தையும் ரப்பு தான் ஏற்படுத்தியிருக்கான். ஒரு குழந்தை வளர்வதற்கான அனைத்தையும் அல்லாஹ் வயிற்றுக்குள்ளே உருவாகும் போதும் செய்கிறான், உருவாகி வெளியே வந்த பிறகும் செய்கிறான். அப்படி இப்படியெல்லாம் பாதுகாத்து பராமரிக்கிற அல்லாஹ் அவனுடைய ரப்புத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தன்னுடைய திருமறையில் இவ்வாறு சொல்லிட்டு மேலும் நமக்கு ஒரு கேள்வியையும் எழுப்புறான். தன்னுடைய திருமறையிலிருந்து 6வது அத்தியாயம் 46வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தோடும் பெருமதிப்போடும் அவனது ரப்புத்தன்மையை அறிஞ்சு இந்த வசனத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய அந்த ரப்புத்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவன் யார், அவன் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டால் அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் யாரேனும் உண்டா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்குறான். இங்கேயோ உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வையும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட வசனத்தில் சொல்லி கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கேள்வியாக கேட்குறான். வேறு யார் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எவ்வாறு நம்ம விளங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் வழங்கி எப்படி பாதுகாத்துட்ருக்கான் அப்படிங்கிறதையும் இதன் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து 27வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான், நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா, அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களையும் முளைக்கச் செய்கின்றோம், அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்கச் செய்ய இயலாது. அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா, இல்லை அவர்களுக்கும் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்கும் கூட்டமாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அவற்றுக்கிடையே ஆறுகளை உருவாக்கி அவற்றுக்கு முளைகளையும் அதாவது மலைகளையும் அமைத்து 2 கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா, அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா, இல்லை அவர்களில் அதிகமானோர் அறிவதில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே அல்லாஹ்வுடைய மற்றும் ஒரு சிறப்பு மனிதர்களுக்கு அவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மனிதர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன ஏற்பாடு செய்கிறான், எப்படி முரப்பி அப்படின்னா தாய் தந்தையர்கள் எப்படி குழந்தைக்கு தேவையான அந்த சாப்பாடை சொல்லி கொடுக்குறாங்களோ, அதை செஞ்சு பிள்ளையை பராமரித்து வளர்க்குறாங்களோ, அதே போல் இந்த பூமியில் அனுபவிக்கிற அனைத்துக்கும் நமக்காக அல்லாஹ் கருணையோட அந்த செழிப்பான விஷயங்களை எல்லாம் தருவதாக அருளியிருக்கான். நம்ம இந்த பூமியை எடுத்துக்கிட்டோன்னா அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, வானங்களையும் பூமியிலையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக தான் இறக்கி வைக்கிறோம், அதன் மூலியமாக செழிப்பான தோட்டங்களை நம்ம முளைக்க செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறானே. இது எதுக்காக? மனிதன் பயனடையணும், அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிறதுக்காகத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை செய்யக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு எடுத்து சொல்கிறான்.
அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா 26வது அத்தியாயத்தில் 69லிருந்து 87 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோமே. ஆனால் எதை வணங்குகிறீர்கள் என்று தமது தந்தையிடம் தமது சமூகத்தாரிடமும் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டபோது, நாங்கள் சிலைகளை வணங்கிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் அழைக்கும் போது இவை செவியுறுகின்றனவா அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க சமூகத்தை பார்த்து கேட்குறாங்க. எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை கண்டோம் என்று அவர்கள் கூறினர். அப்போது அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அகிலத்தின் இறைவனை தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குவோராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்தீர்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. கேட்டுட்டு அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நீர்வழி காட்டினான், அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருகச் செய்கின்றான், நான் நோயுறும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகின்றான், அவனே என்னை மரணிக்கச் செய்கின்றான், பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான். அப்போ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை படைச்சது அல்லாஹ் தான், அவன்தான் எனக்கு நீர்வழி காட்டுறான், அவன்தான் எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக செய்கின்றான். இந்த வேலையை மனிதன் செய்கின்றானா அல்லாஹ் செய்கின்றானா அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வின் தனித்துவத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க மக்களிடத்துல. பூமியில் நம்ம போடுற எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்களேன், மக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து என்ன ஆகுது, அந்த பூமியில் போட்ட உடனே அது வேறு மாதிரி ஆகிடுது, அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுது. ஆனால் இந்த விதையை போட்டால் மட்டும் அது எப்படி அல்லாஹ் முளைக்க செய்கின்றான். எதை எடுத்தாலும் இரும்பாக இருக்கட்டும், அது மரப்பொருளாக இருக்கட்டும், என்ன பொருளை போட்டாலும் மக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த மண் வந்து அதை சாப்பிட்டு அது பழைய நிலைமைக்கு மண்ணாகவே மாறிடுதே. ஆனால் அதோடைய வடிவு கூட இல்லாத அளவுக்கு மண்ணாக மாறிடுது. ஆனால் ஒரு விதையை மட்டும் ஏன் அது விளங்க மாட்டேங்குது, ஏன் முளைக்க செய்கிறது அப்படிங்கிறத யோசித்தாலே அல்லாஹ்வுடைய அந்த ரப்பு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மண்ணின் மூலமாக நமக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், இந்த பூமிக்கு வந்து கட்டளையிட்டு இருக்கிறான், விதையை மட்டும் சாப்பிடாத, இது மனிதனுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஏன் எல்லா படைப்புகளையும் காப்பாற்றுகின்றான், மனித படைப்பு மட்டும் கிடையாது, அவன் கண்காணிக்கிறான், அவனே ஆலமீனாக இருக்கான், அனைத்து படைப்புக்கும் அவனே ஆலம், எல்லா படைப்பையும் அவனே அறிகின்றான். அப்போ ஒரு எறும்பு வந்து அது என்ன செய்யுது, மண்ணுக்குள்ளே தான் கூடு கட்டுது, அது தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு போய் வைக்கிது மண்ணுக்கடியில். அப்படி வைக்கும்போது விதைகளை வந்து எடுத்துகிட்டு போய் அதை சேமிக்கும் போது அது முளைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விதைகளை நெல்மணிகளையும் கோதுமைகளையும் இந்த தானியங்களை இரண்டாக வந்து என்ன செய்யுது, கடித்து வைக்கிது. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீ உனக்கான உணவை நீ சாப்பிடும்போது இப்படி சாப்பிடு, ஏன்னா நீ பூமியில் போட்டினா அது முளைச்சிடும் அப்படிங்கிற அறிவை வந்து அல்லாஹ் எறும்புக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அதனால தான் கொத்தமல்லியை மட்டும் அது கடிக்கும் போது நாளாக வந்து கடிக்குது. ஏன்னா கொத்தமல்லி வந்து இரண்டாக வெட்டி இருந்தாலும் அது என்ன செய்யும், முளைக்கக்கூடியதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு எறும்புக்கு அல்லாஹ் யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதை ரப்பு தான் அறிவிச்சிருக்கான். சில உயிரினத்திற்கு வாயே இருக்காது, இதாவது தனக்கு வாய் இருக்குது, தனக்கு தேவையானதை செஞ்சுக்குது. வாயே இல்லாத ஒரு சில உயிரினத்திற்கு கூட சாப்பாடையும் கொடுக்குறான், அதனுடைய கழிவுகளையும் அல்லாஹ் வந்து கவனித்து அதையும் நீக்கக்கூடியவனாக இருக்கான். இப்படி அல்லாஹ் எப்படியெல்லாம் உணவளிக்கிறான், எப்படி வளர்க்குறான், எப்படி கவனிக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை உணரும்போது அவனுடைய அருள் எவ்வளோ பெரியதாக இருக்குது இந்த மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏற்பாடுகள் அல்லாஹ் வந்து வளர்க்கக்கூடிய விஷயங்களை எடுத்து செய்கிறான், கண்காணிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து செய்கிறான். அப்படி ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு தேவைப்படுற அந்த உணவு வந்து தாயின் மூலியமாகவே அல்லாஹ் கொடுக்குறான். அவளுக்கு சுரக்கக்கூடிய அந்த பாலில் இருந்து அல்லாஹ் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பசி ஆத்துறான். சின்ன குழந்தை அதுக்கு எப்படி வளரணும், அதுக்கு என்ன உணவு தேவைப்படணும் அப்படிங்கிறத ஆராய்ந்து இந்த பாலை வந்து அந்த குழந்தைக்கு சுரக்க வைக்கிறான். இதன் மூலியமாகவும் நம்ம ரப்பை உணர முடியுமே. ஏன்னா இந்த ரப்பு என்ற சொல் இந்த உலகம் மற்றும் அனைத்தையும்
அப்போது இந்த தாய்ப்பாலில் அவனுடைய கருணை இருக்குது, அன்பு இருக்குது, அவனுடைய பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பால் வந்து ஒரு குழந்தை 5 நிமிஷம் பால் குடிக்குது அப்படின்னா அந்த முதலில் வரக்கூடிய பால் 2வது நிமிடம், 3வது நிமிடம், 4, 5ன்னு இந்த 3 நிமிடத்திலும் அந்த ஏற்படக்கூடிய அந்த பாலை வந்து அறிஞர்கள் வந்து கண்டெடுத்து சொல்கிறாங்க. முதல்ல அது தாகத்தை தணிக்குது, பிறகு அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குது, பிறகு அதுக்கு செரிக்கக்கூடிய தன்மைகள் வந்து அந்த பாலின் வழியாகவே அந்த குழந்தைக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால சூழ்நிலைக்கும் தட்பவெட்ப நிலைக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பால் சுரக்குது. வெப்பகாலம், குளிர்காலம், மழைக்காலம், இப்படி மாறுபட்ட காலத்துக்கு தகுந்தாற்போல் அந்த பாலை வந்து அந்த குழந்தைக்கு எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்குறான் அப்படிங்கிறது நம்மளால் புரிய முடியுது. அதே மாதிரி அந்த குழந்தை பால் குடிக்கும் போது அதோடைய எச்சில் வந்து அந்த மார்பின் வழியாக அந்த பாலுக்குள்ளே, அந்த மார்புக்குள்ளே வந்து கடத்தப்பட்டு அந்த குழந்தையோட உடல் சீராக இருக்கா, அந்த எச்சில் சலைவாவின் மூலியமாக அந்த குழந்தையோட உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அது முதல்ல அறிஞ்சிக்குமா. அப்புறம் திரும்ப அந்த குழந்தை பால் குடிக்கும்போது அதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் என்னென்ன அதுக்கு வந்து மருந்து தேவைப்படுமோ அந்த மருந்து அந்த தாய்ப்பாலின் வழியாகவே அந்த குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த பால் தான் இந்த மனிதர்களுக்கு கொடுக்குது. எப்படின்னா தன்னுடைய 40 வயது 80 வயது அவங்க கீழே விழுகிறாங்க, அப்போ வந்து அவங்களுடைய போன் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய பற்கள், இப்படி எல்லாமே இந்த தாய்ப்பாலின் மூலியமாக நோய் எதிர்ப்பு சக்தி, கேன்சர்லேருந்து தடுக்கக்கூடிய சக்தி எல்லாவற்றையும் இந்த தாய்ப்பாலில் வந்து ஒரு மிகப்பெரிய அருளாக இந்த மனித குலத்துக்கு எல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறான். ஆனால் அதற்கு பாலை கொடுக்கக்கூடிய அந்த தாய் வந்து என்ன சாப்பிட்றா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பலன்கள் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. ஆனால் தாயோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதும் இல்லை. அந்த அளவுக்கு அவள் வந்து ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டதுனால வெறும் சிலைன் பாட்டில் மட்டும்தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு சாப்பாடே இல்லாத சூழ்நிலையில் கூட அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அப்போது இது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் இதனால் அவங்களுக்கு ஏற்படுற அந்த பாலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அதை விட அபரிவிதமான ஒரு அருளை வந்து இந்த குழந்தைக்கு அல்லாஹ் வந்து கொடுக்கலாம். அப்போ கஞ்சி கொடுக்குற தாய், பட்னி கிடக்கக்கூடிய தாய், நல்லா சாப்பிட்ற தாய் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அந்த பால் சுரக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அல்லாஹ் இப்படி ஒரு பேராற்றலை வந்து வழங்கியிருக்கான் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. அப்போ அல்லாஹ் அதை செய்கிறான். சாப்பிட்ட பிறகு வெளியாகக்கூடிய அந்த கழிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மலத்துலேயும் தெரிஞ்சுக்கலாம் அவன் எப்பேற்பட்ட ரப்பாக இருக்கான் அப்படின்னு. டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா வந்து எழுதின ஒரு கட்டுரையிலிருந்து இந்த மலத்தின் சம்பந்தமாக ஒரு கட்டுரை வந்து எழுதினாங்க. அதாவது அல்லாஹ் வந்து இந்த சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து அந்த கழிவை நீக்கலை அப்படின்னா நம்மளுடைய உடல் என்னவா ஆகும்? அந்த கழிவை நீக்கலை அப்படின்னா அவ்வளோதான். அப்படியே அந்த கழிவுகள் நீக்கப்படும் போது கூட அதை வைத்து அந்த மலத்தை வைத்து அவர்கள் வந்து என்ன மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய உடலில் என்ன வியாதிகள் இருக்குது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபாரூக் அப்துல்லா அவங்களுடைய கட்டுரையில் விளாடிமிர் புட்டின் வந்து அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மாதிரி கையெழுத்துக்கள், எந்தெந்த நாட்டுக்கு அவங்க போனாலும் அரசியல் ரீதியாக அவங்களுடைய மலத்தை மட்டும் அதை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்க தான் அதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப அவங்க ஊரில் போய் அவங்க மண்ணில் தான் அதை புதைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனநிலையை அறியலாம். இவர் வந்து எப்படிப்பட்ட நோயில் இருக்கார், இவருடைய மனநிலைமை எப்படி இருக்குது, இவர் என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறாரு, இப்போ இவர் வந்து கையெழுத்து போடுவாரா இல்லையா அப்படின்னு இந்த உளவு பார்க்கக்கூடிய வேலையை கூட இந்த மலம் பார்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டின் கழிவில் கூடவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ மகத்துவத்தை வச்சுருப்பான் அப்படின்னு வந்து அதை சிந்திக்கிறது மூலியமாக ரப்பு எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபி அவங்களுடைய அப்போ ஒரு ரப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பண்பை வந்து ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவன் தான் பாதுகாக்கிறவன், அவன் தான் நம்மளை வழிநடத்தக்கூடியவன். ஏன்னா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் வந்து அழிக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும்
கொடுக்கக்கூடிய துன்பத்திற்கு, இழப்புகளுக்கு, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் அல்லாஹ் என்று பயன்படுத்தியிருப்பான். ஆனால் அவனுடைய கருணையுடைய பார்வை, அவனுடைய அன்பு வெளிப்படுத்துவது, அவனுடைய அதிகாரத்திலையும் அவன் எப்படிப்பட்ட அன்பை வச்சிருக்கான் அப்படிங்கிறதும், அந்த அன்பினுடைய இன்ப குவியல்களையும் இந்த ரப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே வச்சுருக்கான். ஏன்னா மூசா நபி அவங்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், எப்படிப்பட்ட வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. நெருக்கடியான நிலைமை, அவங்க சமுதாயத்தர் சொல்கிறாங்க ஃபிரௌன் வந்துட்டான், இனி நமக்கு அதான் முடிஞ்சுது. அதுவும் எப்பேற்பட்ட கட்டத்தில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பினா கடல் தான் இருக்குது, கடலில் விழுந்தால் எல்லாரும் கடலில் இறந்து போகக்கூடிய நிலைமை வந்துடும். இந்த பக்கம் ஃபிரௌன்ட்ட மாட்டினாலும் அதே நிலைமை தான். இப்படிப்பட்ட நிலமையில கூட அவங்க அந்த ரப்பை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அவனால் மட்டும்தான் தன்னை பாதுகாக்க முடியும், தன்னை கண்காணித்து பாதுகாக்கக்கூடியவன் அவன்தாங்கிறதுனால தான் என்னோடு என் ரப்பு இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி 93வது அத்தியாயத்தில் வத்துஹா அப்படிங்கிற அந்த உமது ரப்பு உங்களை வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை அப்படிங்கிற இந்த வார்த்தை ரப்பு என்பவனுடைய அவனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, பாதுகாக்கக்கூடியதாக, கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும், நம்மை வளர்க்கக்கூடியதாக இருக்கும், நம்மளை செப்பனிடக்கூடியதாக இருக்கும். அந்த ரப்பு என்ற வார்த்தையை நம்ம சிந்தித்து அதை ஆராய்ந்தோமே ஆனால் அவ்வளவு மகத்துவமான தகவல்கள் அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடியவனாக இருக்கான், நமக்காகவே ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் உளமாற அதை புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த ரப்பு நம்மளை வெறுக்கவும் இல்லை, நம்மளை கைவிடவும் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நாம் அவனை மறந்து இருக்கிறோம், நம்ம நன்றி கட்டு இருக்கோம். ஆனாலும் அல்லாஹ் ஒருபோதும் நம்மளிடத்தில் இப்படி நடந்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ரப்பு என்கின்ற இந்த வார்த்தையினுடைய ஆழமான அந்த அர்த்தங்களை நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம்.